ஹாய், ஐ எம் அரவிந்த், அசோசியேட் ப்ரொஃபஸர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூனிட் 1 நம்ம பார்த்துட்டோம். அதில் ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்த்து அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2. ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் கண்டியூட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டாபிக் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஈக்குவேஷன், செகண்ட் டாபிக் லேமினார் ஃப்ளோ, தேர்ட் டாபிக் பவுண்டரி லேயர் அண்ட் ஃபோர்த் டாபிக் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஈக்குவேஷன் அண்டு ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். 12Aலேருந்து இந்த கொஷின் வரும் அண்ட் 12Bலேருந்து இந்த கொஷின்ஸ் இதில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இந்த 2 டாப்பிக்லேருந்து இஃப் இட் இஸ் ரேர் கேஸ்னா மட்டும் தான் இந்த 2 டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க எனர்ஜி ஈக்குவேஷனும் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான டாபிக். இதில் ஒரு டெரிவேஷன் இருக்குது, எனர்ஜி ஈக்குவேஷன் டெரிவேஷன், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், அந்த டெரிவேஷன் பார்த்துக்கணும். அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், வெஞ்சுரி மீட்டர், ஆர்எஃப், அதோட அப்ளிகேஷன்ஸ், பெர்னாலிஸ் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பிட்டா டியூப், வெஞ்சுரி மீட்டர், ஆர்எஃப்எஸ் மீட்டர், அதோட ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எனர்ஜி ஈக்குவேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஃப்ளோ த்ரூ டைப்ஸில் 2 இருக்குது, மேஜர் லாஸஸ் அண்ட் மைனர் லாஸஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்குது. ஒன்று ஜெசிஸ் ஃபார்முலா, another is டார்சி-வீஸ்பர்க் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் மைனர் லாஸஸில் சம் ஆஃப் தி வேரியஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 டாபிக் பார்த்துங்க. இது 2ம் சாய்ஸில் விட்டுருங்க. ஸோ இதை பாஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேணாம். 2வது யூனிட் வந்து ரொம்ப பெரிய யூனிட்டு. ஸோ அதனால் இந்த 2 டாபிக் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். டெஃபினட்டாக ஒரு கொஷின் இதில் வந்து நீங்கள் அடிச்சிடலாம். மேக்ஸிமம் இந்த கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் 11A அண்ட் 12A அண்டு 12B இதெல்லாம் வந்துடும். ஸோ எனர்ஜி ஈக்குவேஷனில் ஒரு டெரிவேஷன் இருக்குது, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன். அந்த டெரிவேஷன் மட்டும் பார்த்துங்க. அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன். அந்த டாபிக்ஸ் பார்த்துங்க. எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ எனர்ஜி ஈக்குவேஷனில் டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெரிவேஷன் யூலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்ட் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபஸ்ட்லேருந்து யூலர்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து எதை டெரைவ் பண்ணி அதிலேருந்து அப்டைன் பண்ணணும், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்டைன் பண்ணணும். ஸோ யூலர்ஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன் பார்த்துங்க. ஹவு டு அப்டைன் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அசம்ஷன் மேட் இன் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதோட அசம்ஷன் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். அந்த 4 பாயிண்ட் படிச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இந்த ஒரு டெரிவேஷன் நல்லா பார்த்துங்க. ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. So that is total energy is equal to constant, that is P by rho g plus V square by 2g plus Z is equal to constant. So P by rho g ங்கிறது pressure head, V square by 2g ங்கிறது velocity head or kinetic head. இது kinetic head அப்படின்னு சொல்லலாம். Pressure head or kinetic head and Z datum head or datum energy. ஸோ இப்போ 2 சைடு கொடுத்துட்டாங்க வேல்யூஸ், 2 sides, 2 pipes, என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் ஆஃப் தி 2 sides. ஸோ இதை வந்து ஃபார்முலா, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா இப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கு ஒன்று, எக்ஸிட்டுக்கு ஒன்று. என்ட்ரன்ஸ் எல்லாமே செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. ஸோ P1 by rho g ப்ளஸ் V1 square by 2g ப்ளஸ் Z1 is equal to P2 by rho g ப்ளஸ் V2 square by 2g ப்ளஸ் Z2. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ எய்தர் ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க அல்லது டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா வெலாசிட்டி, என்ட்ரன்ஸ் ஆர் எக்ஸிட் வெலாசிட்டி ஏதாவது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். 2மே ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் கேட்கும்போது அந்த டேட்டாஸ் வச்சு எது மிஸ்ஸிங் டேட்டாவோ அந்த டேட்டாவில் இருக்க எதர் என்ட்ரன்ஸ் ஆர் எக்ஸிட் ஏதோ ஒரு வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின், the water is flowing through a tapered pipe having diameters. பார்த்தீங்கன்னா 2 diameters கொடுத்துருக்காங்க. that is diameter 300 mm and 150 mm at section 1 and section 2, 2 section. The discharge through the pipe is 40 liter per second. Discharge is given, discharge 40 liter per second. At section 1 is 10 meter above the datum. So Z1 value is 10 meter and section 2 is 6 meter above datum. So என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம், ஃபைண்ட் தி இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அட் செக்ஷன் 2. P2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் அட் தி செக்ஷன் 1 இஸ் 400 kN per மீட்டர்ஸ்க்கு. ஸோ ஒரு டேப்பர் பார் இருக்குது, ஒரு டேப்பர் பைப் இருக்குது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு டேட்டம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து Z1 இஸ் ஈக்குவல் டு டேட்டம் 10 மீட்டர் அண்ட் Z2 6 மீட்டர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் P1 வேல்யூ, P1 கொடுத்துட்டான். P1 இஸ் 400 kN per meter square. ஸோ ப்ரெஷர் இன்டென்சிட்டி வாட் இஸ் P2, அந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ப்ராப்ளத்தில். தட் இஸ் 2 செக்ஷன் இருக்குது. ஸோ டயாமீட்டர் D1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. D1 தட் இஸ் 300 mm, அது மீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்க. தட் இஸ் 0.3 மீட்டர். அண்ட் D2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 150 mm
It is 0.15 meter. Discharge Q கொடுத்திருக்காங்க. Q is equal to 40 liter per second. So 1000 ஆல் டிவைட் பண்ணுங்க 0.04 meter cube per second. Next datum value கொடுத்திருக்காங்க. At section 1 datum is 10 meter and section 2 datum is 6 meter. So Z1 ஓட value 10 meter, Z2 ஓட value 6 meter. Find the intensity of pressure. At pressure at section 1 value கொடுத்திருக்காங்க. Pressure at P1 value கொடுத்துட்டாங்க. At section 1 க்கு 400 kilonewton per meter square. That is 400 into 10 power 3 Newton per meter square. Next என்ன find out பண்ண சொல்றான்? We have to find pressure intensity at section 2. That is P2 ஓட value find out பண்ணோம். Solution. So Bernoulli's equation. Bernoulli's equation at section 1 and section 2. For Bernoulli's equation at section 1 and 2, that is P1 by rho g plus V1 square by 2g plus Z1 equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2. So இதில் velocity value find out பண்ணோம். By applying, how do we have to find the velocity? By applying continuity equation. By applying continuity equation, that is Q is equal to A1 V1 is equal to A2 V2. அதுதான் continuity equation formula. கொஸ்டினில் discharge கொடுத்துட்டாங்க. with the help of the diameter area ஓட value find out பண்ணிக்கலாம். It is area A1 is equal to pi by 4 D1 square. That is pi by 4 diameter at D1 0.3 the whole square. So area A1 is equal to 0.0707 meter square and A2 pi by 4 D2 square. Pi by 4 diameter oda value 0.15 the whole square. So now A2 is equal to 0.01767 meter square. By applying continuity equation, Q is equal to A1 V1. Q ஓட வேல்யூ தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. Q ஓட வேல்யூ 0.04. ஸோ A1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. A1 0.0707 V1. Now V1 is equal to 0.04 divided by 0.0707. Now velocity V1 is equal to 0.566 meter per second. So next V2 find out the same formula, same we have to obtain. That is Q is equal to A2 V2. So Q oda value 0.04 and A2 oda value கொடுத்திருக்காங்க 0.01767 V2. Now V2 is equal to 0.04 divided by 0.01767. Now velocity at section 2 2.264 meter per second. பார்த்தீங்கன்னா velocity V1 V2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொஸ்டின்லேயே P1 ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. velocity ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Z1 அண்ட் Z2 வேல்யூஸ் அதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு இப்போ தெரியாத ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ பார்த்தீங்கன்னா P2. ஸோ எல்லா வேல்யூஸுமே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P2 நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ P1 வாட் இஸ் P1 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? தட் இஸ் 400 into 10 power 3 divided by density of water. நமக்கு தெரியும் density of water constant value, that is 1000, and G ஓட வேல்யூ 9.81 plus V1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வாட் இஸ் V1 வேல்யூ? 0.566
566 whole square divided by 2 into 9.81 plus Z1 value question la எடுத்துருக்காங்க. What is Z1? That is 10 meter. It's equal to P2 நமக்கு தெரியாது. So we have to find the value of P2 value find out பண்ணோம். Same 1000 into 9.81 plus and V2 ஓட value find out பண்ணியாச்சு. The value of V2 is 2.264 divided by 2 into 9.81 plus Z2 ஓட value 6. ஸோ என்ன பண்ணுங்க, டோட்டலாக நீங்கள் கேல்குலேட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. செப்பரேட்டாக இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டோட்டலாக ப்ளஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40.774 ப்ளஸ் 0.0163 ப்ளஸ் 10. இது அப்படியே வச்சுக்கிங்க. P2 by 1000 into 9.81 இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிங்க. ப்ளஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.261 ப்ளஸ் 6. P2 divided by 1000 into 9.81 is equal to 44.530. Now the value of P2 is equal to 436.84 kilonewton per meter square. So pressure intensity P2 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வென்ச்சுரிமீட்டர். இட் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். பெர்னோலிஸ் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிட்டாட் டியூப், வென்ச்சுரிமீட்டர் அண்ட் ஆரிஃபைஸ் மீட்டர். ஸோ அதில் ஃபஸ்ட் பிட்டாட் டியூப் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் தேவையில்லை, 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ப்ராப்ளம்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் வென்ச்சுரிமீட்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆரிஃபைஸ் மீட்டர் ப்ராப்ளம். ஸோ வென்ச்சுரிமீட்டர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், டிஸ்சார்ஜ் Q is equal to கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் CD, area at entrance, area at exit A1 A2 is equal to root of 2GH. H is pressure rate. So இதோட diameters கொடுத்துருவாங்க. area of entrance, area at exit ஓட diameters. Based upon the diameter என்ன பண்ணலாம்னா area A1 A2 entrance and exit find out பண்ணிடலாம். And H pressure rate H இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி either ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ரெஷர் ஹெட்டுக்கு H is equal to P1 by rho G minus P2 by rho Gங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். If it is specific gravity கொஸ்டினில் மென்ஷன் பண்ணி specific rate of water அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா H is equal to X into SM divided by S minus 1. The specific gravity of mercury is constant value. இந்த வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாக தான் அசியூம் பண்ணிக்கணும். SM is equal to 13.6 இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் specific gravity of water இந்த வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி ப்ரெஷர் ரேட் H ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டாவை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி H ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஹெச்சுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா ஹெச்சுக்கு இந்த வேல்யூ யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜஸ்ட் வி ஹேவ் டு அப்ளை Qக்கு அப்ளை பண்ணி வாட் இஸ் த டிஸ்சார்ஜ் ஆஃப் தி வென்ச்சுரிமீட்டர் ஆர் ஆரிஃபைஸ் மீட்டர். ஸோ ஆரிஃபைஸ் மீட்டருக்கும் வென்ச்சுரிமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்கன்னா த சேம் சிமிலர் ஃபார்முலா, there's nothing different. So some slight changes மட்டும்தான் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா the same formula. ஸோ Qவோட இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, இதில் வந்து ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். வென்ச்சுரிமீட்டரில் ஒரு 2 ப்ராப்ளம், ஆரிஃபைஸ் மீட்டரில் ஒரு 2 ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்துங்க, ஈஸியாக இதில் வந்து ஒரு கொஷின் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வென்ச்சுரிமீட்டரில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ரெஷர் ரேட் டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், அண்ட் அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், the வென்ச்சுரிமீட்டர் has an area ratio 9:1. ஏரியா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, that is 9:1. the larger diameter being 30 cm. பைப்போட ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 30 cm. during the flow the recorded pressure head. கொஷின் கிவன் டேட்டாவை நல்லா பார்க்கணும். கொஷினில் ப்ரெஷர் ஹெட் கொடுத்துருக்கானா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்கானான்னு பார்க்கணும். பிகாஸ் H ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணோம். நமக்கு இந்த கொஷினில் ப்ரெஷர் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் ஹெட் இந்த லார்ஜ் செக்ஷன் இஸ் 7.75 மீட்டர் அண்ட் த்ராட் செக்ஷன் இஸ் 5.5 மீட்டர். ஸோ இது 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. த்ராட் ஹெட் at 5.5 மீட்டர், 7.75 மீட்டர். அண்ட் ஃபைண்ட் தி டிஸ்சார்ஜ் Q வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். and coefficient of discharge value CD value is given, that is 0.98. so இப்போ given data எழுதலாம். so given, so area ratio அப்படின்னு சொல்லிட்டான். it's not A1 A2 அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணல, கொஸ்டினில் ஏரியா ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A1 டிவைடட் பை A2 ஓட வேல்யூ 9:1, that is A1 by A2 is equal to 9. ஸோ இது எப்படி எழுதலாம், A2 is equal to A1 divided by 9 வைக்கலாம். நெக்ஸ்ட் அண்ட் டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் லார்ஜ் செக்ஷன் D1 கொடுத்துருக்கான், தட் இஸ் 30 cm, தட் இஸ் 0.3 மீட்டர்.
And next pressure head in the large section, pressure head would value P1 divided by rho g. So இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. P1 by rho g ஓட வேல்யூ 7.75 meter and P2 by rho g இதோட வேல்யூ 5.5 மீட்டர். நல்லா நோட் பண்ணி ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யூனிட் பார்க்கணும். P1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ப்ரெஷர் ஹெட். ஸோ ப்ரெஷர் ஹெட் அப்படின்னா இதோட வேல்யூஸ் வந்து P1 by rho g and P2 by rho g. இதோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. 7.75 மீட்டர் அண்ட் 5.5 மீட்டர். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சிடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0.98. ஸோ கொஷினில் we have to find the discharge Q find out பண்ணோம். discharge Q find out பண்ணோம். ஸோ வென்ச்சுரிமீட்டர் கொஷினில் வென்ச்சுரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்ச்சுரிமீட்டர் discharge formula Q is equal to CD A1 A2 root of 2GH divided by root of A1 square minus A2 square. So area diameter வச்சு find out பண்ணிடலாம். area A1 is equal to pi by 4 D1 square. So கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க pi by 4, diameter D1 is 0.3 the whole square. Now A1 is equal to 0.0706 meter square. So A1 find out பண்ணியாச்சு. So A1 find out பண்ண with help of this formula we have to find what is A2 value. A2 என்னங்கிறது find out பண்ணிடலாம். A2 is equal to A1 divided by 9. That is 0.0706 divided by 9. Now A2 is equal to 7.85 into 10 power minus 3 meter square. So A2 ஓட வேல்யூ find out பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன டேட்டாவும் A1 A2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சிடி வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹெச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஹெச் வேல்யூக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா அண்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இஃப் இட் இஸ் ப்ரெஷர் ஹெட் கொடுத்துருக்காங்க. கொஷினில் ப்ரெஷர் ஹெட் இஸ் கிவன். ப்ரெஷர் ஹெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹெச்சோட ஃபார்முலா ஹெச் இஸ் ஈக்குவல் டு P1 by rho g minus P2 by rho g. And P1 order value, what is the value of P1? That is 7.75 minus 5.5. Now H is equal to 2.25 meter of water. So H value meter of H value find out பண்ணியாச்சு. So எல்லா வேல்யூம் கொடுத்துட்டாங்க. Directly we have to substitute and find the discharge value. Q is equal to CD order value 0.98 into area A1 0.0706 and A2 7.85 into 10 power minus 3 root of 2 into 9.81 into 2.25 and divided by root of A1 square minus A2 square 0.0706 the whole square minus 7.85 into 10 power minus 3 the whole square. So now discharge Q is equal to 0.05145 meter cube per second. So இதை லிட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். That is Q is equal to 51.45 liter per second. மீட்டர் கியூப்லேயே விட்டாலும் சரி, கொஷினில் லிட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 1000ஆல் மல்டிப்ளை. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a horizontal venturimeter with inlet diameter 200 mm. Inlet diameter கொடுத்துருக்காங்க 200 mm and throat diameter is given, that is throat diameter 100 mm. Is employed to measure the flow of water. The reading of the differential manometer, it is manometer reading. The reading of manometer differential, the reading of differential manometer reading, அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 180 mm. And if coefficient of friction CD value is given 0.98. So determine the rate of flow. Rate of flow means discharge. Discharge Q என்னங்கிறது find out பண்ணோம். Now that is given data. Diameter D1 கொடுத்துட்டாங்க, that is 200 mm, that is equal to 0.2 meter, and D2 is 100 mm, that is 0.1 meter,
and the reading of manometer, differential manometer reading. So manometer reading is, that is X value 180 mm, that is 0.18 meter, and coefficient of discharge, that is CD 0.98, that value is given. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட் வேல்யூ கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன மேனோமீட்டர் ரீடிங் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மேனோமீட்டர் ரீடிங் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஹெச்ஓட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும், தட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட் -1. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட வேல்யூஸ் கொஷினில் கொடுக்கல. ஆனால் நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி SM is equal to 13.6. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா we have to assume as 1. அந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா that we have to assume as 1 அப்படின்னு assume பண்ணிக்கணும். So what we have to find? To find the rate of flow. So rate of flow means discharge. So rate of flow Q value find out பண்ணோம். So discharge Q is equal to CD into A1 A2 root of 2GH divided by root of A1 square minus A2 square. So area A1 and A2 oda value with based upon this diameter we have to easily find A1 and A2, and A1 is equal to pi by 4 D1 square, that is pi by 4 diameter oda value கொடுத்திருக்காங்க, that is 0.2 the whole square. Now A1 is equal to 0.0314 meter square. This is A1 value, and A2 is equal to pi by 4 D2 square. It is pi by 4 into 0.1 the whole square. Now A2 is equal to 0.00785 meter square. This is A2 value, and H value based upon this X manometer reading and specific gravity கொடுத்திருக்காங்க. So H value X into SM divided by S minus 1, and X oda value 0.18, specific gravity of mercury 13.6, 1 minus 1. Now H is equal to 2.268 meter H value. Now all the values are known value, just substitute and find what is discharge Q. Now Q is equal to 0.98, area A1 oda value 0.0314 and 0.00785, root of 2 into 9.81 into H value 2.268, that is into root of 0.0314 the whole square minus 0.00785 the whole square. Now discharge Q is equal to 0.053 meter cube per second. Literal எழுதணும் அப்படின்னா Q is equal to 53 liter per second into 1000 ஆல multiply பண்ணிக்கணும். So if it is discharge meter cube per second and in literal எழுதணும் into 1000 ஆல multiply பண்ணிங்கன்னா லிட்டர் per செகண்டுக்கு மாறி. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா வெஞ்சுரி மீட்டர். இந்த ரெண்டு இது பார்த்துங்க, கொஸ்டினில் கிவன் டேட்டாவை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். given data pressure rate கொடுத்திருந்தாங்கன்னா H ஓட ஃபார்முலா வேரி ஆகும். and if it is manometer reading or specific gravity value is given means you have to use a H value in the formula H is equal to X SM minus SD minus 1. so இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி H find out பண்ணி just டைரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி டிஸ்சார்ஜ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் வெஞ்சுரி மீட்டர். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆரிஃபேஸ் மீட்டர். ஆரிஃபேஸ் மீட்டருக்கும் வெஞ்சுரி மீட்டருக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுக்குமே சேம் சிமிலர் ஃபார்முலாஸ், ஒரே ஃபார்முலா தான். அதில் ஸ்மால் A1 A2 யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A1 A0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சேம் ஃபார்முலா A1 ஸ்கொயர் மைனஸ் A0 ஸ்கொயர்.
root of 2GH is similar, same venturimeter formula as similar to orifice meter. அதில் இதில் கேபிட்டல் மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ ஹெச் ஃபார்முலாவும் the same formula. கொஷினில் ப்ரெஷர் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் மேனோமீட்டர் ரீடிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஹெச்சுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் தி டிஸ்சார்ஜ் Q வேல்யூ. ரொம்ப சிரமப்பட்டு ஃபார்முலா மக்கப் பண்ணணும் இல்லை, ரெண்டுக்குமே 6 வென்ச்சுரிமீட்டர் படிச்சிட்டிங்கன்னா அந்த சேம் ஃபார்முலா ஃபார் ஆரிஃபேஸ் மீட்டர் ஆல்சோ. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். An orifice diameter 12 cm is inserted in a pipe of 24 cm diameter. The end pressure gauge fitted upstream and downstream orifice meter. That is pressure gauge, that is pressure head. அதோட values கொடுத்துறாங்க. Pressure head value, that is 20. Pressure value is given, not pressure head. Pressure value is given. ப்ரெஷர் ஹெட்டுன்னா யூனிட்டை பார்க்கணும். வெறும் மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ப்ரெஷர் ஹெட். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் P1 வேல்யூ, P1 அண்ட் P2ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். And coefficient of discharge is 0.6. So we have to find the discharge of water. Discharge of water through pipe we have to find. So what are the given data? It is given diameter D1 is equal to 12 centimeter, that is 0.12 meter, and D2 24 centimeter, sorry D0, this is not D2, D0 is 0.24 meter, and pressure P1 is given 29.43 Newton per centimeter square. So that is 29.43 into 10 power 4 Newton per meter square, and P2 is equal to 14.72 Newton per centimeter square, that is 14.72 Newton into 10 power 4 Newton per meter square, and coefficient of discharge CD value is given, that is 0.6. So we have to find discharge. To find discharge Q, discharge Q value. So discharge formula for orifice meter, that is Q is equal to CD into A1 A0 root of 2GH divided by root of A1 square minus A2 square. Now A1 is equal to pi by 4 D1 square, that is pi by 4 diameter value கொடுத்துருக்காங்க, that is 0.12 the whole square, that is A1 is equal to 0.0452 meter square A1, and A0 is equal to pi by 4 D0 whole square, that is pi by 4 D0 only 0.24 the whole square. So value is 0.01130 meter square. This is A0. So H value find out பண்ணோம். So H value க்கு pressure values கொடுத்திருக்காங்க. H is equal to P1 by rho g minus P2 by rho g. So P1 ஓட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி கூட எழுதிக்கலாம், H is equal to P1 minus P2 divided by rho g. காமன் அந்த வேல்யூ எடுத்துங்க. That is P1 ஓட வேல்யூ, what is the value of P1? So 29.43 minus 14.72. ஸோ காமனாக ரெண்டுலேயும் என்ன இருக்குது, 10 power 4 இருக்குது, divided by 1000 into 9.81. ஸோ இது கேன்சல் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா H is equal to, the value of H is equal to 14.99 meter. So all the values are fine. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q is equal to 0.6 into A1 ஓட வேல்யூ 0.0452 into 0.01130 root of 2 into 9.81 into 14.99.
divided by root of 0.01130 the whole square minus 0.0452 the whole square 0.01130 the whole square. Now discharge Q is equal to 0.185 meter cube per second. Liter 1000, that is 185 liter per second. பார்த்தீங்கன்னா 3 டாபிக் பார்த்துருக்கோம். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், வென்ச்சுரி மீட்டர் அண்ட் ஆரிஃபைஸ் மீட்டர். ஸோ பிஃபோர் டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி ஈக்குவேஷனில் இன்னொன்று டெரிவேஷன் ஒன்று இருக்குது, யூலர்ஸ் ஈக்குவேஷன், ஹவு டு அப்டைன் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ அந்த டெரிவேஷன் பார்ட் பார்த்துங்க. உங்களுக்கு டெரிவேஷன் பார்ட் வேணும், சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க, நான் சால்வ் பண்ணி தரேன். இப்போதைக்கு நான் மேக்ஸிமம் இதில் இருக்கிற சிம்பிளான ப்ராப்ளம்ஸ், யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 4 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஹவு டு எப்படி கொஷினில் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். வென்ச்சுரி மீட்டரில் 2 ப்ராப்ளம்ஸ், ஸோ அந்த 2 ப்ராப்ளம் பார்த்துங்க. அண்ட் ஆரிஃபைஸ் மீட்டரில் அதில் ஒரு ப்ராப்ளம். சேம் ஹெச் யூஸ் பண்ணி இப்போ ப்ரெஷர் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணி இந்த P1 ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, இந்த சேம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் மேனோமீட்டர் ரீடிங் வேல்யூ கொடுத்தாங்கன்னா சேம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ SM மைனஸ் எஸ், SM டிவைடட் பை எஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்சார்ஜ் Q என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த 4 ப்ராப்ளம் மேக்ஸிமம் உங்களுக்கு போதும். இந்த ப்ராப்ளம் பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் இன்னும் வேறு ஏதாவது வேணும் இந்த டாபிக்ஸில், இந்த டெரிவேஷன், வென்ச்சுரி மீட்டர் டெரிவேஷன் ஆர் ஆரிஃபைஸ் மீட்டர் டெரிவேஷன், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் போடுங்க. அதுக்கு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அதோட டெரிவேஷன்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். தேங்க்யூ ஸோ மச்.